நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 25/11/2012 ஞாயிற்றுக்கிழமை முதல் 1/12/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். ரொம்ப ஒரு விசேஷமாக துவக்கமே நன்னா தான் இருக்கிறது இந்த வாரம். இருந்தாலும் நம்ம வாரத்தை பார்க்க அந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயங்களை நாமெல்லாம் பகிர்ந்துப்போம். கணவன் மனைவியுடைய அந்யோன்ய பாவம்னு ஜாதகத்தில் இருக்கிறது. 7ஆம் பாவம் 4ஆம் பாவம் சுகஸ்தானம், 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். இப்போது ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறச்ச கணம் மகேந்திரம் ஸ்ரீ தீர்க்கம் தீர்க்கம் ராசி ராசியாதிபதி ரஜ்ஜி வேதை நாடி யோனி இப்படி நம்ம 9 பொருத்தத்தை சுத்தமாக இருக்கான்னு பார்ப்போம். 9 பொருத்தத்தில் 5 பொருத்தம் சரியாக இருந்தால் கல்யாணத்தை விவாகத்தை பண்ணி வச்சிடும். அதுக்கு மேலேயும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. 4ஆம் பாவம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் அந்தணன் தனிச்சு இருக்கக்கூடாது. ராகு பகவான் தனிச்சு போய் கெட்டிருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நவாம்சத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் தன குடும்ப நாசம்னு சொல்லுவாள். அதில் குரு பகவான் போய் தனிச்சிருக்கக்கூடாது. இப்படி பார்க்குறச்ச என்ன ஆகுனா சண்டை சச்சரவுகள் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டா. கல்யாணம் ஆகிடும் பெரியவாள்லாம் பார்த்து நல்லா, அதாவது அவள் மனப்பூர்வமாக ஆசீர்வதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா. இவாளும் மன ரீதியாக விரும்பி கல்யாணம் பண்ணிப்பா. காலப்போக்கில் பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருப்பா. அதுக்கு அந்த கிரக நிலை காரணமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பூர்வ புண்ணியம், நம்ம முன் செய்த பாவ கர்ம வினைகள் நமக்கு பாதகமாக அமைஞ்சு போகிறதுனால இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பக்தி ஒன்று தான் நமக்கு சிறந்த பரிகாரம். அந்த பக்தியாக இருக்கிறச்ச பிரார்த்தனையாக இருக்கிறச்ச நமக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். இந்த வாரம் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ஆதம யோகத்தில் உங்களுக்கு வாரம் துவங்கி இருக்கிறது. ஆதம யோகம்னா என்னன்னு நம்ம பார்க்குறச்ச அந்த துவாதசி திதிக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம், நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி 2 கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் கூட அப்படியே அதாவது இந்த வாரம் அப்படியே நமக்கு நகர்ந்துடும் மெல்ல மெல்ல. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் நம்ம எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாரம் இது. விருந்து உபச்சாரங்கள், அதே நேரத்தில் வரன்கள்லாம் தன்னால் கூடி வரும். 100%க்கு 92% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் மனப யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவாதசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில், ரேவதிக்கு சுவாமி புதன், துவாதசி திதி இப்போ 3க்கு 3மே ஒத்து போகலை. அப்போ 9 கிரகத்தில் நமக்கு 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. 5 கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முற்போக்கான எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நல்லா வேணும். அதே நேரத்தில் அளவோடு பேசணும், அளவுக்கு அதிகமாக பேசப்படாது. இந்த வாரம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வம்பு வழக்கு சண்டை பிரச்சனைகளை செவ்வாய் தூண்டி விடுவான். செவ்வாயுடைய சுழற்சி நமக்கு ஒரு 30% தான் நன்னா இருக்குது. அதே நேரத்தில் குருபகவான் நல்லா இருக்காரான்னு பார்த்தாக்கா குருபகவானோட சுழற்சியும் கொஞ்சம் அந்த மறதியை கொடுக்குது. இந்த வாரம் அமைதியிலையும் அதே நேரத்தில் அரவணைப்புலையும், அதாவது நிம்மதியை நாம் தேடிக்கணும். 100%க்கு 55% நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. இந்த வாரம் சனிக்கிழமை நல்லா எள்ளு எண்ணெய் போட்டு பகவானை பிரார்த்திச்சுட்டு வாங்கோ. ஹனுமான் சன்னதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பகவானை காலை பிடிங்கோ. அவர் உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரூபினி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. நல்ல யோகம்தான். ஆனால் திதியுடைய அம்சமும் ரேவதி நட்சத்திரத்துடைய சாரபலமும் நமக்கு அனுகூலமாக இல்லை. அப்போ 9 கிரகத்தில் நமக்கு 5 கிரகங்கள் மட்டுமே சாதகமாக இருக்குது. 4 கிரகங்கள் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால, மிக முக்கியமான கிரகமான குரு பகவான் பின்னடைவாக இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் நமக்கு தடுமாற்றம் இருக்கும். வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். இந்த முற்பகுதி கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்கள் இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், நிதானமாக பேசணும். எந்த ஒரு செயலும் நமக்கு அதாவது தடுமாற்றமான நிலைகள் சாதகம் இல்லை. அது காரணம் என்னென்னா செவ்வாயுடைய பலம் நமக்கு சற்று குறைவாக இருக்குது, பின்னடைவாக இருக்குது. அப்போது நமக்கு நிதானத்திலேயே வாரத்தை நாம் கொண்டு போயிடணும். அதனால் இந்த வாரம் பக்தியினாலும் பிரார்த்தனையினாலும் இந்த வாரத்தை நம்ம கொண்டு போயிடணும். 100%க்கு 51% மட்டுமே உங்களுக்கு நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் நீஷம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ரொம்ப விசேஷம்தான். ரேவதி நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவக்கமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா குருவுடைய அற்புதமான ஒரு தோற்றம், அந்த ஒரு சூழ்நிலைகள் நமக்கு மிக ரம்மியமாக இருக்கும். வரன்கள்லாம் நமக்கு தன்னால் வந்து சேரும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும். அதுக்கு செவ்வாய் நல்ல பக்கபலமாக இருக்கிறது. தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரனும் சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம், நல்ல எண்ணங்கள் எப்பவும் தோண்டிகிட்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் நமக்கு எப்பவும் தோண்டிகிட்டே இருக்கணுமா. அதாவது ஜீவநதி போல, வற்றாத ஊற்று போல எண்ணங்கள் நல்லா தோணணும். அதை தோன்ற வைக்கக்கூடிய கிரகம் சந்திரனோட சுழற்சி நன்னா இருக்கிறது. இந்த வாரத்தில் ராகுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல்லாம் நன்னா இருக்கும். ஒரு இடத்துல தேடி போனாலே செல்வம் நமக்கு தன்னால் கிடைச்சிரும். எதிர்பாராத நன்மைகள், குழந்தைகள்லாம் நல்லா சட்டுன்னு இருந்துச்சு படிப்பா. புதனுடைய சுழற்சி நமக்கு 75% புதனுடைய சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்குது. கேதுவுடைய நல்லா சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ஞானம் நன்னா சித்திக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 91% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே கார அந்யோன்ய யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. துவாதசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் சாதகம் இல்லையே, எல்லாமே கொஞ்சம் எடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படும். காரணம் குருவுடைய ஒரு ஆதிக்க பலம் நன்னா இல்லை. குருவுக்கு எப்போவுமே ஆதிக்க பலம் உண்டு. நம்ம ஜாதகத்தில் பார்க்குறச்ச குரு 2ல் இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 2லேயும் குரு பகவான் நிற்கிறச்ச நமக்கு பாதகம் தானே. அதே நேரத்தில் குருவுடைய ஆதிக்க பலம் நமக்கு சற்று பின்னடைவாக இருக்கிறதுனாலையும், செவ்வாயுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வீடு வாங்கணும் அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கிறச்செல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து இதை செய்வோமா வேண்டாமா அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுட்டு நம்ம செய்கிறச்ச நல்லது நடக்கும். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் எந்த ஒரு நல்ல சுபகாரியத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு நம்ம செய்கிறது அதை விட ரொம்ப நன்மை தரும். அதான் பெரியவாளெல்லாம் நல்லா கவனிச்சுங்கோ. அம்மா அப்பாலாம் நல்லா இணக்கமாக இருக்கணும். காரணம் சந்திரனுடைய ஒரு அம்சகீர்த்தி பின்னடைவாக இருக்கிறதுனால 9 கிரகத்தில் நமக்கு சாதகமாக 4 கிரகங்கள் மட்டுமே இருக்கிறதுனால பெரியவாள்கிட்டலாம் ரொம்ப அன்பாக அந்யோன்யமாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் கோபம் வராமல் பார்த்துக்கணும். அந்த கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய செவ்வாயுடைய பவர் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால எதுலேயுமே சற்று முரண்பாடான எண்ணங்கள், ஒரு உஷ்ணமான வார்த்தைகள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பக்தி பிரார்த்தனையில் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவுபடுத்திக்கிறதுக்கு சன்னதி போய் பகவானை சேவிக்கணும். சன்னதி போகிறதுக்கு வியாழக்கிழமையில் நல்ல நவகிரக சன்னதியை போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. நவகிரகங்கள்லாம் நம்ம சேவிக்கிறச்ச நமக்கு ஆத்ம பலம் நன்னா இருக்கும். நம்மளுடைய சரீரம் பவித்திரமாக இருக்கும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். 100%க்கு உங்களுக்கு 71% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. தாமரை யோகத்தில், கீர்த்தி யோகத்தில், அதுவத யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. துவாதசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் வாரம் துவக்கம். எதிர்பாராத நன்மைகளே உங்களுக்கு நல்ல மனோதைரியம், ஊக்கம், தன்னம்பிக்கையெல்லாம் ஜாஸ்தி கிடைக்கும். அதை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடைய சுழற்சி நமக்கு 80% நமக்கு நன்மையை கொடுக்கறது செவ்வாயுடைய சுழற்சி மட்டும். 9 கிரகத்தில் நமக்கு 8 கிரகங்கள் நல்ல சாதகமாக இருக்கிறது. நல்ல ஒரு மனோதைரியத்துக்கு நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் ஹனுமான் சன்னதிக்கு போய் 1008 வெத்தலைகளை வாங்கி அதை மாலையாக தொடுத்து பகவானுக்கு நம்ம சாத்தணும். வெண்ணெய் சாத்தலாம். வெண்ணெய் சாத்திரச்சு என்னென்னா கண்ணுக்கு நல்லது அப்படின்பா. அதாவது பெரியவாள் சொல்லி வச்சதெல்லாம் அத்தனை உண்மை. வெண்ணெயை கொண்டு போய் பகவானுக்கு சாத்தணும். அதே நேரத்தில் ஆற்றுல நம்ம வெண்ணெயை நல்லா உருக்கி நெய் போட்டு நம்ம எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். நெய்யை நிறையா சேர்த்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். அதையும் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது பதார்த்தங்கள்லாம் நெய் பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து 6 மாதம் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கணும் அவசியமாக. அது அளவுக்கு நம்ம சரீரத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறச்ச எல்லாமே பவித்திரமாக இருக்கும். அதாவது வரன்லாம் தன்னால் தேடி வரக்கூடிய வாரம் இது. அதற்கு குரு பகவானுடைய ஆதிக்க பலம் ரொம்ப நன்னா இருக்கிறது. செவ்வாயோட சக்தி நன்னா இருக்கிறது. புதனுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள் இந்திரஞானம், பிரம்மஞானம், சூட்சஞானத்தை பெறுவார்கள். கவலைப்படாதீங்க. 100%க்கு 95% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சூட்சம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில், அதே நேரத்தில் துவாதசி திதியில். இது ஒரு 3 நிலைகளும் நமக்கு எந்த நிலையிலையும் ஒரு தடுமாற்றத்தை ஒரு 3 நாளைக்கு தரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை. எதுலேயும் நாம் கொஞ்சம் கவனமாக பதட்டப்படாமல்
கோபத்தை விட கொடியது பதட்டம். பதட்டத்தினால தான் நம்ம இழக்கக்கூடாத இழந்துருவோம். ஆனால் பதட்டம் வராமல் பார்த்துக்கணும். அப்போ ராகுடைய சஞ்சார நிலை நன்னா இல்லை. அதாவது கேதுவுடைய ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு பாதகமாக இருக்கிறதுனால, குருவுடைய அம்சகீர்த்தியும் நமக்கு சாதகமாக இல்லாதனால எதுலையுமே நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய வாரம் இது. இருந்தாலும் வியாழக்கிழமையெல்லாம் அந்த வெளிநாடு போகிறவங்கெல்லாம் அவசியம் போகலாம். சில பேர் விண்ணப்பிச்சு இருப்பா பாஸ்போர்ட்டுக்கெலாம், அதெல்லாம் கையில் வந்து கிடைக்கும். வெளிநாடு போகிறவெல்லாம் கொஞ்சம் நல்லா தைரியமாக போகலாம். அந்த தைரியத்தை தரக்கூடிய செவ்வாய் பலம், நல்லா ஆதிக்க பலம், சுழற்சி நல்லா இருக்கிறது. மனோகார கிரகமான மனநிலை கிரகம் அதாவது சந்திரன் வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவா. பெண்களுக்கெல்லாம் மனோதைரியம் கிடைக்கும். வார பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப ஒரு உகந்த நாள். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் இதிலையும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலைப்பட வேண்டாம். எதிர்பாராத நன்மைகள் திருப்பங்கள் வார பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால, ஜலராசி நன்னா இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணத்துக்கு உகந்த வாரம் இது. தைரியமாக நீங்கள் போயிட்டு வரலாம். 100%க்கு 76% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே பாசித யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள், நல்லா வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே, எல்லா பொருள்களும் வந்து சேரக்கூடிய வாரம் இது. செவ்வாயுடைய பலம் சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வண்டி வாகன பூமி யோகத்தை நமக்கு பகவான் தந்துருவார். அதே நேரத்தில் புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் கல்வியில் நல்லா அபரிதமாக படிப்பா. பெரியவாள்லாம் நல்லா ஒரு அந்யோன்யம் இருப்பா. குருவுடைய ஆதிக்கம் நன்னா இருக்கிறதுனால, அதாவது ஒரு 60 வயசுக்கு மேலே சில தாழ்வான எண்ணங்கள் சில பேருக்கு வரும். நம்ம புள்ள நன்னா கவனிக்கலையோ, பொண்ணு நன்னா கவனிக்கலையோ, மாட்டு பொண்ணு நன்னா கவனிக்கலையோ, நம்மளுடைய மனைவி நம்மளை நன்னா கவனிக்கலையோ, இப்படிலாம் சில எண்ணங்கள்லாம் வரும். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் இந்த வாரம் இடமில்லை. எல்லாமே ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். 7 கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்வா. 2 கிரகங்கள் சற்று பின்னடைவாக இருந்தாலும் கூட வார பிற்பகுதியில் ஒரு நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்றும் நாளை திங்கக்கிழமை மட்டும் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக நம்ம இருந்து போகிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் பண்ணிவிடுவார். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 92% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே பரிமள யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. 3 கிரகங்கள் பின்னடைவாக இருந்தாலும் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் நாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிகளை போய் பகவானை வழிபடுங்கோ. குறிப்பாக ஆஞ்சநேய பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். வெண்ணெய் வாங்கி சாத்துங்கோ. அதே நேரத்தில் 1008 வெத்தலை வாங்கி அதை மாலையாக சாத்துறச்ச நமக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பகவானை எந்த அளவுக்கு நம்ம கீர்த்தியாக வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பகவான் நன்மைகளை செய்வார். நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய 32 அடி உயர ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்கோ. உங்களுக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார். இறைவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் பகவான் நம்மளை காத்து நிற்கிறார். நல்ல காரியங்கள் நல்ல நேரத்தில் சுபிட்சமாக நடக்கும். சந்திரனுடைய கிரக சுழற்சி ரொம்ப நன்னா விசேஷமாக இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். குழந்தைகள்லாம் நல்ல கல்வியில் மேன்மை அடைவார். வெளிநாடு வெளியூர் பிரயாணம். ஜலராசி, இந்த ஜலராசி சம்பந்தம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. காரணம் ராகுவுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமாக இருக்குது. குருவுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால வரன்கள்லாம் தன்னால் தேடி வருவா. சில பேருக்கு குழந்தை பாக்கியெல்லாம் நீண்ட நாள் இல்லாமல் இருப்பா. சட்டுன்னு பார்த்தாக்கா கர்ப்பம் தெரிச்சிருப்பா. இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கிறது. அதாவது பகவான் வந்து செல்வத்தை வாரி கொடுப்பார். நம்மளோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப குழந்தை பாக்கியத்தையும் பகவான் தான் தர்றார். நம்ம என்னதான் நினச்சி நாம் வந்து பிரார்த்தித்தாலும் கூட இறைவன் நினைக்கிறது தான் சரி. இறைவன் வந்து நமக்கு எப்போவுமே நல்லவாளை கைவிட மாட்டா. 1000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு மழலை செல்வத்துக்கு ஈடு இணை ஆகாது. அது இந்த வாரம் ரொம்ப குருவுடைய பலனால் ஆதிக்கத்தினால நன்னா இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப விசேஷமான வாரம் இது. அதாவது ரொம்ப வசதி உள்ளவா கூட சப்த புண்ணிய நதி தீர்த்தமான காவிரியில் போய் தீர்த்தமாடுங்கோ. காவிரியில் தீர்த்தமானாலே நமக்கு பஞ்ச நதியில் தீர்த்தமான மகாபாக்கியத்தை நாம் அடையலாம். ஒரு 12 தடவை பகவான் நாமஸ்மரணத்தை சொல்லி நல்லா நம்ம முக்கிய எந்திரிக்கிறச்ச நமக்கு எல்லா சக்தியும் இறைவன் தந்துடுவார். இந்த வாரம் புத்திரஸ்தானத்துக்கு புத்திர சந்தானத்துக்கு உகந்த வாரம். 100%க்கு 97% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சங்கவி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. துவாதசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் ரொம்ப அற்புதமான திதி. இந்த வாரம் உங்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும். 9 கிரகத்தில் நமக்கு 5 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. எது அதிமுக்கியமோ அந்த கிரகங்கள் நமக்கு நன்னா இருக்கிறது. குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது, சந்திரனுடைய சாரபலம் நன்னா இருக்கிறது, செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறது, புதனுடைய தாத்பரிய பலம் நன்னா இருக்கிறது, குருவுடைய அம்சகீர்த்தியில் யோகங்கள் அமைஞ்சதுனால வெளிநாடு பிரயாணம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளிநாடு போகிறவாலாம் சௌக்கியமாக போயிட்டு வருவா. சில பேர் பார்த்தாக்கா ரொம்ப அப்படியே மனசு சஞ்சலமாக ஆற்றுல உட்காந்துருப்பா. அப்படியே பார்த்தாக்கா டக்குன்னு ஒரு ஆர்டர் வரும்பொழுது வெளியூர்லாம் வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கிடச்சி நமக்கு ரொம்ப சௌக்கியமாக போயிட்டு வருவா. இடமாற்றங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த இடமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் ராகுவும் செவ்வாயும். அது ரெண்டுமே நமக்கு நல்ல பக்கபலமாக இருக்கிறதுனால மற்ற 4 கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சற்று பின்னடைவு இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 91% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே குபேர யோகத்தில் இருக்குது. குபேர யோகம் வந்தாலே கடன் தான் வாங்கணும். இந்த கடன் தொல்லைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். காரணம் செவ்வாயுடைய சுழற்சி, சற்று பின்னடைவு. 9 கிரகத்தில் நமக்கு 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. என்ன குபேர யோகம் வந்திருக்கே, நமக்கு எதுவுமே சாதகமாக இல்லையேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. எதையுமே நம்ம அனுபவமாக தான் எடுத்துக்கணும். கடன் வாங்குறதும் அனுபவம் தான், கடன்காரா திட்டுறதும் அதையும் நம்ம ஒரு அனுபவமாக தான் எடுத்துக்கணும். கடனை திருப்பி கொடுக்கும்போது படுறோம் பார்த்தேலாம் துன்பம், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இலங்கை வேந்தன். அதுபோல் அந்த கடன் தொல்லைகள்லாம் நமக்கு வரும்பொழுது அதையும் நம்ம அனுபவமாக தான் எடுத்துக்கணுமே தவிர கஷ்டமாக நினைக்கப்படாது. இந்த வாரம் கொஞ்சம் தொல்லைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வாரத்தில் பிற்பகுதி வெள்ளியும் சனியும் ரொம்ப அற்புதமான வாரம். திங்கக்கிழமை நல்லா சன்னதி போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்சால் இன்றைக்கி கூட பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க, ஸ்ரீமன் நாராயணனுடைய சன்னதிக்கு போங்க, மகாலட்சுமி தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. கரவீரபுரத்தில் இருக்கக்கூடிய கோலாப்பூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை முடிஞ்ச அளவுக்கு இதை வருஷத்தில் ஒரு முறை போய் சேவிச்சுட்டு வாங்க. நம்ம பக்தி பிரார்த்தனை செய்யணும். அந்த பக்தி பிரார்த்தனையில் எல்லாமே நமக்கு நன்மைகள் அனுகூலமான நிலைகள் உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 61% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்களே, சக்கராவதி யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. சக்கரம் போல் சுற்றி தான் வரணும். ஒவ்வொரு செயல்லையும் தலை சுத்தல் தான் வரும். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அப்படியே தலைவலிக்குதேன்னு சோர்ந்து போய் உட்கார்ற நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அப்படி நிமிர்ந்து உட்காந்துருவோம். அதாவது அந்த நன்மையும் தீமையும் உற்சாகமும் அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையும் சேர்ந்து இந்த வாரம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். 5 நாளைக்கு 2 நாள் நன்னா இருக்குது. சரி, 5 நாள் அப்படியே படாத பாடுபடுத்துமானா இல்லை. அந்த நேரத்தில் தான் நம்ம தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பக்தியும் வரவழைச்சி நம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும். கவலைப்பட வேண்டாம். குருவுடைய சுழற்சி நன்னா இல்லாதனால குழந்தை, அதாவது நமக்கு எப்போவுமே மனநிலை சற்று தடுமாற்றம் இருக்கும். குரு நன்னா இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம சரீரத்தில் குரு பகவான் நம்மளுடைய மூலப்பகுதியில் தான் இருக்கார். அப்போ இந்த வாரம் அந்த குருவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுனாலையும் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு சற்ற சோர்வுகள்லாம் உண்டாகும். அந்த சோர்வை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? காத்தால சட்டுன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணும். பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். 100%க்கு 51% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு நாம் செய்யணும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து போகணும். சில பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவெல்லாம் மந்திராலயம், வசதி வாய்ப்பு இல்லாதவா கூட வருஷத்தில் ஒரு முறை மந்திராலயா போய் ராகவேந்திர பகவானை, அந்த மகானை போய் இந்த ஜீவசமாதியை சேவிச்சுட்டு வாங்கோ. துங்கபத்திர நதிக்கரையில் பக்த பிரகலாதனுக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம். அங்கே போய் நம்ம 12 முறை நல்ல தீர்த்தம் ஆடுறச்ச இந்த மலை சாரல்கள் இருக்கக்கூடிய மூலிகையெல்லாம் நம்ம மேனியில் பட்டு தீராத வியாதியும் வரக்கூடாத 5 வியாதியும் பகவான் தீர்த்துருவார். கவலைப்படாதீங்கோ. எதிர்பாராத நன்மையே உங்களுக்கு உண்டாகும். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல செய்திகளோடு, நல்ல பல கருத்துகளோடு, நல்ல ஆன்மீக சிந்தனையோடு இந்த வார ராசி பலனை பார்ப்போம். ஓம் நமோ நாராயணாய்.